தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 78:68. யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. யூதாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சீயோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியை, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நம்மையும் நம் சந்ததிகளையும் அவர் தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால் நம்மையும் நம் சந்ததிகளையும் யாருமே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆசீர்வதித்து உயர்த்தப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? நாம் இனிமேல் அவருக்கு விரோதமான பாவங்கள் செய்ய மாட்டோம். அவர் நம்மை மன்னித்ததற்கு நன்றி கூறி நன்றி உள்ளவர்களாக பரிசுத்தமாக வாழ்வோம் என்று நாம் தீர்மானித்தோம் அல்லவா? கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் அவருக்கு பிரியமான சந்ததியாக தேர்ந்தெடுத்து கொண்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். நாமும் அவருக்கு நாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த தேர்ந்தெடுப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமற்ற காரியங்களை கனவில் கூட நாம் செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது அவர் நம்மை தெரிந்தெடுத்தது போன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் உமக்கு பிரியமான பர்வதமாக தெரிந்து கொண்ட கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் வாக்கு மாறாதவர். நீர் எங்களை தெரிந்து கொண்டவர். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்ய போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். நாங்களும் உமக்கு கொடுத்த அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு அதன்படி பரிசுத்தமாக வாழ எந்த சின்ன பாவம் கூட செய்யாமலும் உமை கோபப்படுத்தாமலும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அதன்படி வாழ நீர் கிருபை தாங்க. சாத்தான் எங்களை வஞ்சித்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.